வசனங்களை நம்ம தியானித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அந்த அற்புதங்களே ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வசனங்களை நீங்கள் வந்து தினமும் அது காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ வசனங்களை தியானித்து ஆண்டவரோட பேசுங்க. ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த பேசுகிற அனுபவத்தில் வரும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தின் மூலமாக ஆண்டவரோட பேசும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசும்போது நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவரோடு கூட பேசி நம்ம அந்த வசனங்கள்லாம் தியானிப்போம். நீங்கள் வசனங்களை எடுத்து வச்சு நீங்கள் படித்து ஆண்டவரோட பேசுங்க. அவர் நம்மளோட கூட பேசுவார். அப்படி அந்த அனுபவத்தில் வரும்பொழுது நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்களுக்கும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக அவங்களை மாற்றுறது நம்மளை வந்து பயன்படுத்த முடியும். அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சிரிச்சித்து திருப்துவர். நம்ம வந்து ஒருத்தர் நம்ம தப்பு பண்ணும்போது நமக்கு ஒரு தண்டனை கொடுத்து அதை திருத்தாங்க பார்த்தீங்களா. தகப்பன் தாய் தான் மெயினாக அது மாதிரி செய்வாங்க. ஒரு தண்டனை கொடுப்பாங்க, அதனால பிள்ளைங்கள் வந்து திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது வந்து நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம படிப்போம். ஆண்டவர் வந்து சிரிச்சித்து திருத்துபவர். அவர் திருத்துறதுக்கு தான் அதை செய்கிறாரு ஒழிய நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படியே அடித்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் அவர் அந்த இது செய்கிறதே இல்லை. எப்பவும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக அவருடைய பிள்ளையாக தான் நம்மளை மாற்றிருக்காரு. அதனால் நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வர்றதுக்கு நம்ம ஒரு நாள் ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். அப்படி தியானிக்க இன்றைக்கி ஆண்டவர் உதேசுவார். இந்த வசனத்தின் மூலமாக தியானிப்போம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களை சிரிச்சித்து நடத்துகிறவராக இருக்கிறவரா நன்றி செலுத்துகிற சுவாமி. உலக தப்பன்மார் மாதிரி அல்ல ஆண்டவரே, நீங்கள் நித்திய ஜீவனை கொண்டு வந்து கடைசி வரை உமோடு கூட அரசாளுகிற அந்த ஆளுகைக்காக எங்களை தீர்த்துகிறவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் உங்களுக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்வதற்கும் எங்களை ஆண்டவரை சிரிச்சித்து நடத்துகிற தேவனாயிருக்கும் நன்றி செலுத்துகிற சுவாமி. அவர்கிட்ட ஆவியானவர் இந்த நாட்களிலே தகப்பனே இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசி எங்களை நடத்தி செல்ல வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நேரான பாதையிலே செல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதான் ஜெபிக்கிற சுவாமி. இல்லை நாங்கள் வழி விலகி போயிருப்போம் என்றால் ஆண்டவரே அந்த சரியான பாதையை காட்டி எங்களோடு கூட வசனத்தின் மூலமாக பேசி எங்களை நடத்தி செல்லணுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் அப்படியே நடத்தி செல்ல போகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த நாள் வரை நடத்துகிறவர் இன்னமும் நடத்த போகிறக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை வசனத்தின் மூலமாக எங்களோடு போதித்து எங்களை நடத்தி செல்லுமா ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மைக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு சிரிச்சித்து நடத்துபவர், அவர் நடத்துகிறவர், அவர் திருத்துறவர். நம்மளை வந்து ஒரு நம்ம தகப்பன் தாய்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நம்மளை சிரிச்சித்து நம்மளை வந்து திருத்துறதுக்காண்டி நம்மளை சொல்லுவாங்க. ஆனால் வந்து இவர் வந்து நித்தியமாக நம்ம உலகத்தில் வாழ எத்தனை வருஷம் வாழ்ந்தோமோ அத்தனை வருஷமும் நம்மளை வந்து திருத்தி வாழக்கூடிய தகப்பன் வந்து நம்மளோட கூட இருக்கிறதுனால அவர் சொல்கிறத நம்ம முக்கியமாக கேட்கணும். ஏன்னா தகப்பன் தாய்மாரெலாம் இடையில விட்டுட்டு அவங்க மறித்து போவாங்க. அவங்க வந்து சில நாட்கள் தான் வருவாங்கன்னு இப்போ எதுவுமே நமக்கு சொல்லுது. அதை நம்ம தியானிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்ம சிரிச்ச ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா அதை வந்து ஐயோ நம்ம எதுக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவர் தண்டனை கொடுக்கறதே வந்து நம்ம தகப்பன்மார்கள்லாம் நம்ம பிள்ளை மேலே அன்பு வச்சுருந்தா தான் தண்டிப்பாங்க. இல்லாட்டா என்னமோ எப்படியோ போகணும்னு சொல்லி விடுத தகப்பன் தாய்மார்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா. அப்படி நம்முடைய ஆண்டவர் சிரிச்சிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம உலக தகப்பன்மார் கூட தான் ஆண்டவரும் பேசியிருக்காரு. அவங்க வந்து சில காலத்துக்கு, ஆனால் இவர் வந்து முடிவு பெறிந்து நம்மளை நடத்தக்கூடிய ஆண்டவர். அதனால் அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி தியானிப்போம். யோபு 5:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீதிமொழிகள் 3:11-12 இந்த 2 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, யோபு 5:17 நான் படிக்கேன். 17வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் இப்போ தண்டிக்காருன்னா ஆண்டவர் எதுக்கு தண்டிக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ முதலாவது தண்டனைங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு செஞ்சால் தான் தண்டனை கிடைக்கும். ஆனால் வந்து ஆண்டவர் உருவாக்குறதுக்காண்டி தண்டனை கொடுக்காருன்னு சொல்லி யோபு வந்து யோபு நம்ம படிக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் எழுதுறாரு, எலிபாசுங்கவர். அவர் எழுதும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தண்டனை எதுக்கு கிடைக்குது, எதுக்காக தண்டனை கொடுக்காருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதியிருக்காரு இவர் வந்து. அப்போ வந்து யோபுவுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு இவர் வந்து எழுதுறது என்னென்னா, அந்த வல்லவர் வந்து சர்வ வல்லமை உள்ளவர் வந்து தண்டிச்சார்னா நீ பாக்கியவானா இருப்பாங்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க. அப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ தண்டனை, நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு, நமக்கு ஒரு ஏதோ நோய் பிரச்சனைகள் வந்துட்டுனாக்கி அதை வந்து ஆண்டவர் இப்படி அனுப்பிச்சிருந்தா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கேன் நமக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா அதன் மூலமாக நமக்கு ஏதோ கற்றுத்தரதுக்காண்டி நம்மளை வச்சுருப்பார் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். அப்போ பாக்கியவான் ஆகியால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். இப்போ ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல்லாத்தையும் பார்த்து எப்படி செய்யணும், யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அவர் வந்து உன்னை சிக்ஷிக்கும் போது அவர் உன்னை ஏதோ பண்ணுதாரு அப்படின்னம்னா அதுக்காண்டி நீ வந்து அழக்கூடாது, நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, நீ அவர் சிரிக்கும் போது அற்பமாக எண்ணக்கூடாது.
இவர் என்ன பெருசாக நம்மளை தண்டனை செஞ்சுட்டு இவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி நீ அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவருடைய அந்த எண்ணத்துக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்சனாக்கி அதில் ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும். அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் யோபு வந்து. அந்த காரியங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நீதிமொழிகள் 3:11 நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். அந்த வசனத்தை 11-12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் மகனை நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. இப்போ அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, நீ வந்து அந்த அற்பமாக எண்ணாதன்னு சொல்லி சொல்றாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் எப்பவுமே சாலமோன் வந்து நமக்கு புரிகிற மாதிரி தான் நல்லா எழுதுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் ஞானம் கொடுத்ததுனால அதனால இந்த 11ஆவது வசனத்தில் வந்து கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. நீ அற்பமாக எண்ணிருக்க கர்த்தர் வந்து ஏதோ செஞ்சிருக்காருன்னா அதை நீ அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. அவர் வந்து இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு திருத்ததுக்கு வர்றாரு பார்த்தீங்களா. ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து அது திருத்ததுக்கு வரும்போது நாம் வந்து அதில் என்ன செய்யக்கூடாதான், நம்ம சோர்ந்து விழுந்துடக்கூடாதான். ஆண்டவரே நான் வந்து இதுக்கு தவறாக நான் செஞ்சுட்டேன், அப்போ வந்து நீங்கள் வந்து என்னை மன்னிங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும். 12ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுவாரோ அவரை தான் சிச்சிக்கிறார். இப்போ ஆண்டவர் அன்பு வச்சிருக்க பிள்ளைங்களை தான் நம்ம வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்து நம்ம ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளா இந்த தண்டனைன்னு கூட சொல்ல வேண்டாம், அவர் வந்து திருத்துறாரு. நம்ம வந்து ஒரு இந்த காரியம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்லி திருத்தக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் வருது. ஆனால் வந்து ஆண்டவர் அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு என்ன தரப்போகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம ஐயோ அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். அப்போ நம்ம பரிசுத்தமாக நம்ம மேலே அன்பு வச்சுருக்கனால நம்மளை இன்னும் பரிசுத்துக்கு மேலே நீங்கள் வெளிப்படுத்தல் 20 கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி பரிசுத்தமாக இருக்கும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவனுக்கு தக்க பலன் வந்து என்னோட கூட வருதுன்னு சொல்லுவார்ல ஆண்டவர் வந்து. அது மாதிரி ஆண்டவருக்கு பிரியமானதை பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவர் சிக்ஷை பண்ணுறதே அப்படியே. அவர் வந்து அழிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிக்ஷைங்கிறத நம்ம வந்து ஐயோ நம்ம என்னமோ ஆண்டவர் செஞ்சுட்டார் தவறு செஞ்சுட்டாருன்னு சொல்லி நம்ம வந்து அழுதுட்டு இருக்க மாட்டோம், மற்றவங்களையும் குறை சொல்ல மாட்டோம். அவருடைய சித்தம் பரிபூர்ணமாக நம்மளை நிறைவேறதுக்காண்டி தான் சில வேளையில் நமக்கு சோதனை. அவர் வந்து அவருடைய சித்தம் வந்து நமக்கிட்ட வந்து எப்போ நம்ம அவருடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்கமா, இல்லாட்டா பாதி அர்ப்பணிச்சுட்டு பாதி நம்ம இஷ்டத்துக்கு போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதை வந்து பூர்ணமாக்கணும். அவர்கிட்ட நிறைவாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் சில வேளையில் சோதனை துன்பம் வழியாக நம்மளை வந்து நடக்கும்படி ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா அதுக்கு விடையும் வந்து நமக்கு அதுக்கு பதிலும் கிடைச்சிடும். அவர் வந்து ஒரு பிரச்சனையை வந்ததுனாக்கி ஆண்டவர் அனுப்பியிருந்தா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் துன்பங்களே கொடுத்து அப்படியே நடத்துறது கிடையாது, நம்மளை பூர்ணப்படுத்துறதுக்கு அவருக்கு பூர்ணமாக பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அதுக்காண்டி தான் நமக்கு அனுமதிக்காரு. அந்த துன்பங்கள் வழியாக செல்லும்போது நம்ம விசுவாசத்தோடு இருக்கோம், ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இருக்கேன், ஆண்டவர் தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியத்தில் நம்ம சரியாக நடக்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உதவியை நம்ம நாடி தேடி தினமும் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த வசனங்களை 2 வசனங்களையும் நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்துலேயும் அதே நீங்கள் மேலே யோபுல படித்த அதே வசனம் தான். அந்தி என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் வந்து அடுத்தது இந்த 6வது வசனத்தை நீங்கள் படிச்சு பார்த்தா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல் அந்த எழுதினவர் அப்படி எழுதியிருக்கார் பாருங்கள். நமக்கு புத்தி சொல்லும் பொழுது நாம் வந்து அதை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும். நம்ம வந்து ஆண்டவர் வந்து எதுக்கு நம்மளை சிட்சிக்காரு அப்படிங்கிறது நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால நம்மளை வந்து சிட்சிக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி இதை வந்து நம்ம சோர்ந்து போகிறதோ மற்ற ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நமக்கு வந்து எதிலே போய் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம மனுஷம்லாம் வந்து செஞ்சாங்கன்னா பயப்படுவோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை தண்டிச்சாருனாக்கி அவர் வந்து நன்மைக்காக தான் நம்மளை தண்டிப்பார். அவர் பிள்ளையாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவர் வந்து நம்மளை வந்து திருத்ததுக்கு தான் நம்மளை வந்து தண்டிக்காரு. அதனால ஆண்டவர் வந்து நம்மளை தண்டிக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளை சிக்ஷிக்காரு, நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது ஆண்டவர் கொண்டு வந்தால் அது நமக்கு நன்மையாக தான் முடியும், நன்மைக்காண்டி தான் நம்மளை வந்து அதை செய்வாருங்கிறத சொல்கிறதுக்கு தான் எபிரேயரில் இப்படி எழுதியிருக்காரு. அதை வந்து நீங்கள் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு. எதுக்கு ஆண்டவர் நம்மளை அன்பு வச்சுருக்காரு, எதுக்கு தண்டிக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நம்ம வந்து அதை மறந்துட்டோம்னா தான் அழுதுகிட்டு இருப்போம். அப்போ ஆண்டவர் நம்மளை எதுக்கு சிக்ஷிக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோம், அதை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு, அதை படிக்கணும். அடுத்தது 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ. அப்போ வந்து தகப்பன் வந்து நம்மளை வந்து தண்டிக்காங்கல்ல, நம்மளை தப்பு செய்யும்போது
அந்த காரியங்களில் அதே மாதிரி தான் ஆண்டவரும் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி இதை வந்து நாம் வந்து ஆண்டவர் தண்டிக்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்கிறார் பாருங்கள். நம்ம வந்து சிற்சை சகிக்கிறவராக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். நாம் இப்போ அவருடைய பிள்ளையாக இருந்தோம்னாக்கி அவர் வந்து எதுக்கு தண்டிப்பார்? நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி தண்டனை கொடுப்போம்? நம்ம வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும்னா நம்ம பிள்ளைகளை வந்து அதை திருத்ததுக்காக தான் நம்ம தண்டனை கொடுக்கணும் வெளியே, அந்த பிள்ளைகளை ஏதோ நம்ம அவங்கள வந்து வேறு தவறான வழியில் தள்ளதுக்காண்டி நம்ம வந்து தண்டிக்கவே மாட்டோம். அது மாதிரி நாமளே வந்து மனுஷனே இப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளை தண்டிக்காருன்னா அவர் வந்து ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறதுக்காண்டி அவருடைய பிள்ளையாக மாற்றுறதுக்காண்டி தான் நமக்கு செய்கிறார் அப்படிங்கிற உறுதியான விசுவாசம் நமக்கு இருந்ததுனாக்கி அந்த காரியங்களில் நாம் உறுதியாக நிற்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் அந்த லைனை பூரா படிச்சிங்கனாக்கி 8வது வசனம் 9வது வசனம்லாம் படிச்சிங்கனாக்கி தகப்பன் கண்டிக்கிறத பற்றி இருக்குது. அந்த வசனம் 10வது வசனத்தை படிச்சிங்கன்னா அவர்கள் தங்களுக்கு நலம் என்று யார் தகப்பன் தாய்மார்கள்லாம் தோன்றுபடி கொஞ்ச காலம் சிச்சிக்கிறார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம பங்கு வரணும். இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா பிள்ளைங்களை நல்லா வளர்த்தோம்னாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பேர் கிடைக்கும். பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க பாருங்கள் நல்லா இருக்காங்க, நல்லா படிக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, நல்லா குடும்பம் நடத்துகிறாங்க அப்படிங்கக்கூடிய பேர் கிடைக்கிறதுக்காண்டி அவங்க வந்து திருத்துவாங்க, அவங்க வந்து சிரிச்சிக்காங்க, நம்மளை வந்து தண்டிக்காங்க. தகப்பன் தாய்மார்கள்லாம் அப்படி தான் நம்மளை வச்சிருக்காங்களே இப்படிய. மற்ற ஆண்டவர் வந்து அந்த காரியத்துக்கு மேலான காரியம், அவருக்கு பங்குள்ள அவரு பிள்ளையாக மாறுறதுக்கு, அவருடைய பிள்ளையாக வழி நடத்தப்படுறதுக்கு, அவருக்கு சொந்தமான பிள்ளையாக மாறுறதுக்காண்டி நம்மளை வந்து அந்த அதை நடத்துகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். 11வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிரிச்சிக்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ செய்யணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் செய்கிறாரு. தகப்பன் தாய்மார் மாதிரி கிடையாது, அவருடைய பிள்ளையாக மாற்றணுங்கிறதுக்காண்டி. 11வது வசனத்தை படிச்சிங்கன்னா எந்த சிகிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இப்போ ஆண்டவர் தண்டிக்காருன்னா நிறைய காரியங்களில் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய ஐயோ ஆண்டவர் தண்டிச்சு நம்ம வந்து எப்படி நம்ம இதுலேருந்து எழுந்திரிக்க போகிறோம் அப்படிங்கக்கூடிய காரியங்கள் நமக்கு வந்து வர்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் நம்ம துக்கப்பட்டுட்டு நம்ம துன்பம் இதெல்லாம் என்ன நடக்குமோ அப்படின்னு அழுது காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் நிறைய அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கிறதுனால எனக்கு சொல்ல முடியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாதிரி ஆண்டவர் ஏதாவது சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் அது நல்லதாக நடத்துறதுக்காக தான் செய்வார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்ம விசுவாசம் இல்லாமல் இருந்தோம்னாக்கி அதனால நம்ம சோர்ந்து அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் வந்து ஆண்டவர் பாருங்கள் தற்காலத்தில் இப்போ இருக்க காலத்தில் அவர் ஏதோ ஒரு தண்டனையை கொடுத்து நமக்கு வந்து நம்மளை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளை ஒரு சின்ன வேதனை சோதனைகள் வருதுன்னா அதுக்காக நம்ம பயந்துட்டு இருந்தோம்னாக்கி அது வந்து துக்கமாக நம்ம காணும். நம்ம துக்கமாக இருந்துட்டு நம்ம அழுதுகிட்டே இருப்போம். ஆனால் ஆகிலும் பிற்காலத்திலே நம்ம பின்னாடி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். அது வந்து பலனை தருகிறது நமக்கு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறதுக்காண்டி நம்ம இருக்கோம்னாக்கி நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ததுக்கு நம்மளை வந்து நடத்துகிறாரு அப்படிங்கிற காரியங்களை நீங்கள் கற்றுக்கிட்டோம்னாக்கி நம்ம அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் வந்து எப்படி நம்மளை தண்டனை கொடுத்து அப்படியே விழா தட்டிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம விழுந்து போவோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த நினைவுகள்னாலே நம்ம விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த நினைவுகள் இல்லாமல் நம்மளை ஆண்டவர் வந்து எதுக்கோ நம்முடைய பிள்ளையை மாற்றுறதுக்காக தான் நமக்கு இந்த தண்டனை தந்திருக்காரு. இன்னும் நம்ம பரிசுத்தமாக வாழணும், இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே வரணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையா அநேகரை எழுப்புவதற்காண்டி நம்மளை வந்து திருத்துவார், மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்களை அப்படி கொண்டு வரணும் ஆண்டவருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து ஆண்டவர் அந்த உருவாக்குறதுக்காண்டி நம்மளை வந்து நடத்துறாரு அப்படின்னு. இப்போ பாடம் படிக்க போறாங்க, அவங்க பாடம் படிக்கிற போறவங்க வந்து நிறைய பிள்ளைங்களை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கும்போது நல்லா கவனமாக படிச்சுட்டு வந்து வீட்லேயே வந்து படித்து நல்லா பரீட்சையில் நல்லா நிறைய மார்க் நிறைய வாங்குறவங்களும் இருப்பாங்க. அசால்ட்டாக, அதாவது அவங்க சொல்லி கொடுக்குறது அசால்ட்டாக கவனிக்காமல் இருக்கலாம், இல்லாட்டா அவங்களுக்கே புரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்துட்டு திருப்பி பரீட்சையில் வந்து மார்க்லாம் கம்மியாக போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம பிரயோஜனத்துக்காக செய்கிறாரு ஆண்டவர்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நல்லா படித்து மார்க் நல்லா எடுக்காமல் பார்த்தீங்களா, அது ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ ஏனோ தானே இருக்கவன் என்ன செய்கிறான், வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கான். அப்படி தோல்வி சந்திக்காதபடி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணுன்னாக்கி அதுக்கு வந்து ஒரு பரீட்சை வைக்கணும். இப்போ படிக்காங்க ஒரு வருஷத்துக்கு அந்த பரீட்சை கடைசியாக பரீட்சை வருது, அந்த பரீட்சையில் தான் அவங்களுடைய ரிசல்ட் வருது. அப்போ அந்த ஒரு வருஷம் படித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு மனுஷ வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பரீட்சை வச்சு அதில் தான் வந்து அவன் பாஸ் பண்ணுறான், அவன் ஃபெயில் ஆகிறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் உலகக்காரமே எப்படி இருந்ததுன்னா ஆண்டவர் காரியம் இன்னும் அதிகமாக அவரோட பிள்ளையாக இருக்கும்போது தவறே செய்யக்கூடாது.
அவரே செய்யாமல் அவருடைய பிள்ளையாக மாறணும், அவர் சொன்னதை செய்யணும் அப்படிங்கக்கூடிய காரியங்கள்லாம் செய்யணும்னாக்கி அவர் வந்து சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்த பிறகு தான் அவர் வந்து அந்த வேலையை கொடுக்க முடியும். இப்போ வேலைலாம் செய்யும்போது அது படித்தவங்களுக்கு அந்த படிப்புக்கு தகுந்த தான் வேலை கொடுப்பாங்க, படிக்காதவங்களை வேலை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவருக்கு பிள்ளையாக மாறணும்னாக்கி அவர் கொடுக்குற அந்த காரியத்தெல்லாம் பெற்றுக்கொண்டவங்க நம்ம நிறைய பிரசங்கத்தெல்லாம் கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவங்களோட வாழ்க்கை முன்னாடி நடந்த காரியங்கள்லாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் நடந்து ஆட்டம் கொண்டு வந்தாருன்னு. இப்போ இருக்க பார்த்தா பெரிய அவங்க ஒன்றுமே தவறே அவருக்கு வந்து கவலையே இல்லாமல் அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் வந்திருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து அவங்க கதையை சொல்லும்போது பார்த்திங்கன்னாக்கி நிறைய ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள வந்து நிறையா வந்து வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அதுக்கு அது வந்து சிக்ஷைன்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து தண்டனைன்னு நினைக்கும். தண்டனை கிடையாதுங்க, அதை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம்னு நம்ம வச்சுக்கலாம். அதை தான் ஆண்டவர் வந்து நம்மளை உருவாக்குறதுக்கு தான் அந்த தண்டனையை கொடுக்காரு. அந்த காரியங்களை செஞ்சால் தான் அவருக்கு பிள்ளையாக நம்ம மாற முடியும் அப்படிங்கக்கூடிய காரியங்களுக்காண்டி தான் ஆண்டவர் செய்கிறாரு. அதை நம்ம முதல்ல தியானிக்கணும். அப்போ வந்து அவர் வந்து தண்டனை மட்டும் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்படியே தண்டனை மட்டும்தான் கொடுப்பாரு, நமக்கு விடுதலை தரமாட்டாருன்னு சொல்லி அப்படி கிடையாது. நமக்கு வந்து தண்டிக்கிறாருன்னா அவரை உருவாக்குறதுக்கு. அதை வந்து நீங்கள் நல்லா தியானிங்க. அந்த உருவாக்கக்கூடிய காரியங்கள் அது வந்து நமக்கு பழகிட்டோம்னா அந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்குற வாழ்க்கையை வந்து நம்ம இதுதான் கரெக்டு, இவர் சொல்லித்தரது தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை நம்ம பழகிட்டோம்னாக்கி அது நமக்கு சமாதானத்தை தரும், நீதியை தரும், அது பலனை கொடுக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். அவர் கொடுக்குற பலனும் நமக்கு அவர் நீதி உள்ளவர், அவர் சமாதானத்தை கொடுக்குறவர் எல்லாமே ஆண்டவர் தரக்கூடியதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னாக்கி நம்ம இந்த வழியில் போகும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் நமக்கு என்னமோ ஒரு வழியை வச்சுருக்காரு, அந்த வழியை நீங்கள் காட்டுங்க ஆண்டவர்னு சொல்லி டெய்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தோம்னா இந்த சிக்ஷையை நம்ம வந்து சகிக்கிற பிள்ளைங்களா இருந்து அது வந்து வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள யோகா போல் நம்ம வெற்றியை சுதந்திரிக்கக்குள்ள முடியும். அதை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கி ரோமர் 11:22 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவும் காண்பித்தார். பாருங்கள், நம்ம விழுந்து போயிருந்தோம், அப்போ தான் நம்மளை கண்டிக்காரு. நம்மளை வந்து என்ன நமக்கு ஆண்டவருடைய தயவு வேணும், அவர் கண்டிக்கிறாரு அப்படிங்கிறத அவர் வந்து நம்மளை வந்து கண்டித்து எப்படி நம்மளை நடத்த போகிறாரு, அவர் தயவுனால நம்மளை எப்படி நடத்த போகிறாருங்கிறது தெரியணும். அந்த தயவுனாலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நீங்கள் முன்னாடியும் நிறைய படிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். நீங்கள் ஆழமாக படிங்க. நீங்கள் படித்து தியானிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் புரியும். அதை நீங்கள் படித்து நீங்கள் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் கண்டிக்கிறவர், அவர் வந்து தண்டிக்கிறவர் மாத்திரம் இல்லை, தயவை காண்பிக்கிறவர். அப்போ வந்து நாம் ஆண்டவருடைய தயவையும் அவருடைய கண்டிப்பையும் நம்ம வந்து இப்போ எதுக்கு நம்மளை கண்டிக்காரு, எதுக்காண்டி நம்மளை வந்து தண்டிக்காருன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தோம்னா நம்மளை வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாராமா, அவர் வந்து அவர் தயவை காண்பித்தார், அந்த தயவில் நிறுத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும், உனக்கு தயவு கிடைச்சி உனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்காரு. அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறது எதனாலனா நம்ம வந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் கண்டிக்கும் பொழுது ஏதோ ஏனோ தானோன்னு போகிறோம் பார்த்தீங்களா. அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி உனக்கு வந்து உன்னை விடுதலையே கிடைக்காது, நீ விட்டுண்டு போயேன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ வந்து நமக்கு வாழ்க்கையில் நமக்கு விடுதலை தரதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய கண்டிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய தயவு வேணும், அவர் கண்டிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவருடைய உதவியை நம்ம நாடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்காரு. அதனால் நீங்கள் அந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் நீங்கள் இந்த ரோமர் 11:22 தேவன் வந்து பாருங்கள், அவர் வந்து அன்புள்ளவர் மாத்திரம் கிடையாது, அன்புள்ளவர் தான், ஆனால் கண்டிப்புள்ளவர். அவர் வந்து தயவுள்ளவர் தான், ஆனால் வந்து கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்காரு. அந்த வந்து தயவும் கொடுக்காரு, அதனால் கண்டிக்கவும் செய்கிறாரு. அன்புள்ளவராக இருக்கார், அப்புறம் கண்டிக்கவும் செய்கிறாரு. அன்பை மட்டும் காட்டினோம்னாக்கி இந்த கண்டிப்பு இல்லைனாக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறையா விழுந்து போவான். அதனால் வந்து தேவனுடைய தயவும் கண்டிப்பையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அவர் ரெண்டையுமே நமக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் விசுவாச புதிய ஏற்பாட்டெல்லாம் சொல்கிறத அதை நம்ம வந்து நம்ம இதெல்லாம் நிறைய படித்தோன்னு வைங்க. அவர் வந்து தேவன் வந்து யாருக்குமே வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் அப்படிலாம் வைக்கவே இல்லை, எல்லாருக்கும் ஒரே சட்டம் அதை வச்சுருக்காருன்னு சொல்லி இந்த மனிதனுக்கு எச்சரிப்பின் சட்டத்தை கொடுக்காரு அப்படிங்கிறத நாம் வந்து தியானித்து நம்ம ஜெயிப்போம்னா அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்கொள்ள முடியும். அந்த தேவனுடைய சிக்ஷை என்பதுக்கு நம்ம என்ன கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா,
தேவனுடைய சிச்சை என்ன நம்மளை தண்டிக்கார் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எதுக்காண்டி அவர் தண்டிக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அதற்குடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக இருக்கும். நாம் ஆண்டுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளை என்பதற்கு ஒரு உரிமை பாராட்டக்கூடிய காரியங்களை நம்ம அவருடைய சிச்சையை பெற்றுக்கொண்டோம்னா அவர் நமக்கு தர்றாரு. தேவன் நம்ம மீது கொண்டுள்ள அன்பை கரசனையும் நம்ம காட்டுறாரு. அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, நம்மளை எப்படி நடத்தணும்னு வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்காண்டி தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது இந்த உலகில் பரிசுத்தமாக வாழறதுக்கு அவரை தரிசித்து வாழணும்னாக்கி நமக்கு அந்த பரிசுத்த ஆவி வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்பொழுது அவர் கொடுக்குற அந்த வழிநடத்தலாம் நமக்கு நல்லா புரியும். இவர் நமக்கு எதுக்காண்டி நம்மளை நடத்துகிறாரு, நம்மளை எதுக்காண்டி இந்த பாதையில் கொண்டு போகிறாருங்கிறத நமக்கு தெரியும். அடுத்தது தேவன் நம்மளை வழிநடத்துவதும் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக காணப்படுறதுக்காண்டி தான், அந்த பரிசுத்தில் பங்கு கொள்வதற்காண்டி தான் அவர் நீதியின் அறுவடை செய்ததற்கும் மற்றவங்களுக்கு சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தேவனுடைய கடிந்து கொள்வதில் நம்ம அற்பமாக எண்ணவே கூடாது. நம்ம அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வரும்போது அவரை விட்டு விலகி போகாமல் அவருடைய பாதமே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்குங்கிற காரியத்தில் நம்ம உறுதியாக நின்று அதில் ஜெயத்தை பெறணும். அதில் நம்ம எப்போவுமே கீழே நம்ம இறங்கிடவே கூடாது. இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். ஏன்னா அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் தரக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் நம்ம ஆண்டவர் சிச்சையினால் நம்ம அவர் பிள்ளையாக மாற்றுறதுக்காண்டி நம்மளை செய்கிறார் அப்படிங்கிறதுக்குரிய காரியங்கள் அடையாளங்கள் தான் இதெல்லாம். அவர் எதுக்காண்டி சிச்சிக்காரு, தேவனுடைய சித்தத்தில் துன்பங்கள் வந்ததுனாக்கி அவர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்துறதுக்காக தான் அனுமதிக்காரு. நாம் விசுவாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தோம்னாக்கி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காண்டி இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம ஆண்டவருடைய சிச்சையை அற்பமாக எண்ண மாட்டோம். அவர் எதுக்காக நம்மளை அவருக்கு பிள்ளையாக நடத்துறதுக்காண்டி எவ்வளோ பெரிய அன்பு வச்ச ஆண்டவர் நம்மளை தள்ளி விடுவாரா அப்படிங்கிற இந்த உலக தகப்பன்மார் கண்டிக்கிறது மாதிரி நினைக்க பாருங்க. அது இப்படி நினைக்கவே மாட்டோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ததுக்காண்டி தான் நம்மளை இப்படி நம்மளை கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களுக்கு ஆறுதல் கூற, மற்றவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்காண்டி நம்மளை அதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காண்டி நம்மளை இந்த உருவாக்கக்கூடிய காரியங்கள் செய்வார். அதையும் நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவருடைய நாமத்தை உங்களுடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே, உங்களை பற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த வசனங்களை கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்காக்காண்டி இந்த சிச்சையை அனுமதிக்கலாம் ஆண்டவர். அந்த சிச்சையின் மூலமாக நமக்கு இதெல்லாம் செய்கிறாரு. அதை செய்கிறாரு அப்படிங்கும்போது இதெல்லாம் நமக்கு வேணும்னா அந்த மாதிரி காரியங்கள் செய்து தான் அவர் நம்மளை வழி நடத்தணும். அதனால் அதில் சோர்ந்து போய் நம்ம விழுந்துடவே கூடாது. நம்ம முதலாவது படித்த யோகுலையும் நீதிமொழிகளையும் படித்தது மாதிரி சோர்ந்து போகவே வேண்டாம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். கிறிஸ்டின் வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையில் இப்போ அவருடைய பிரதிபலிக்கணும். துன்பங்கள் அதெல்லாம் வரும்போது ஆண்டவர் நம்ம எப்படி வழி நடத்துறாரு. நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்ததுக்கும் நீங்கள் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்முடைய இந்த கவலைகள் இந்த உலக காரியங்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய காரியங்களாகவே தெரியாது. ஆண்டவர் வழி நடத்துவாருங்க. ஒரு உறுதியான விசுவாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதுக்காண்டி ஆண்டவர் இதை நம்மளை நடத்துகிறாருன்னு பார்க்கலாம். எல்லா துன்ப நேரத்திலும் தேவனை மட்டும்தான் தேடும். எந்த துன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காரு, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காருங்கக்கூடிய அந்த உறுதியான விசுவாசத்தில் நம்ம தேடணும். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்குது, நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தோமா, இல்லாட்டா பரிசுத்தத்துக்கு எதிராக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை சோதித்து பார்த்து அதில் ஆண்டவரே நாங்கள் இப்படி இருந்தோம்னாக்கி இப்படி எங்களை நேர்த்தியான பாதையில் பரிசுத்தமாக எங்களை நடத்துங்க, நாங்கள் அது உங்களுக்கு தவறான காரியங்களை நாங்கள் போய்விடக்கூடாது, அதில் எங்களை உறுதியாக நிற்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட ஜெபித்து நம்ம அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாவற்றையும் படிச்சுட்டு எடுத்துக்காட்டுக்குன்னு ஒரு வசனத்தை ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். அந்த காரியங்கள் சொல்லும் பொழுது நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு தான் அந்த வசனங்கள்லாம் ஆண்டவரும் எழுதி தந்திருக்காரு. நாமளும் படிக்கணும். இந்த 2 சாமுவேல் 11, 12, 13, 3 அதிகாரம் நீங்கள் படிங்க. 11வது அதிகாரத்தில் நாத்தான்வேல் இவர் செஞ்ச தவறை உரியா கொல்றார் பார்த்தீங்களா. தவறுதலாக செய்கிற காரியங்கள் அந்த பெண்ணுக்காக அந்த காரியங்கள் பூரா அதில் நீங்கள் படிக்கலாம். அவர் உணர்த்தது 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சதை சொல்கிறாரு. 13வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க தண்டனைகள்லாம் நிறைய அசுத்தமாக பிள்ளைங்களே அந்த தாய் கூட போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் அசுத்தமான காரியங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு தவறு செஞ்சதுக்காண்டி அவருக்கு அவர் ஆண்டவர் பிரியமானவன் தான் சொன்னார். அவன் ஆண்டவருக்கு பிரியமானவனாக தான் நடந்தான்.
ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தான் செஞ்சான்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு பிரியமாக செஞ்சான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது அவர் உண்மை உள்ளவனாக இருந்தால் எல்லாத்துலேயும் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தான் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் அந்த ஒரு காரியத்தில் தவறு பண்ணதுனால அவர் அதனால் மோசே ஒரு தவறு பண்ணதுனால பேசுங்கும்போது அடித்ததுனால அந்த இடத்துக்கு நீ பிரவேசிக்க மாட்டேன், நீ அதை பார்ப்ப காண்ப, ஆனால் உள்ளே பிரவேசிக்க மாட்டேன்ட்டார் ஆண்டவர். அவ்வளோ 40 வருஷம் கஷ்டப்பட்டு நடத்தின மனுஷன் ஒரு சின்ன தவறு பண்ணோன்னா, சின்ன தவறு இல்லை, ஆண்டவருக்கு பிரியமான தவறு பண்ணும்பொழுது தவறுகளுக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ள தான் முடியணும். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் நம்ம ஏதோ கஷ்டங்கள் நம்ம தவறு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு மனம் திரும்பி வரும் பொழுது எந்த பாவியும் மன்னிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் அன்புள்ளவர்லாம். அதனால் எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க அவர் தவறு நம்ம என்ன தவறுனாலும் செஞ்சுட்டு திருப்பி போய் மன்னிப்பு கேட்டோம்னா நம்மளை மன்னிச்சிருவார், அவர் அன்புள்ளவர்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் மன்னிக்கக்கூடிய தயவு பெருத்தவர் தான் அவர், தயவு உள்ளவர், எல்லாத்தையும் மன்னிக்கார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வேதமாக அதுதான் சொல்லுது, ஆண்டவரும் அதுதான் சொல்கிறாரு. ஆனால் அவன் செஞ்ச தவறு இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி ஏதாவது தவறு பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த தவறுக்கேற்ற பலனை அவர் நியாயாதிபதி இல்லை. அதனால் நியாயாதிபதி அதுக்கேற்ற பலனை அவர் கொடுக்குறவராக இருக்கார். அது தாவீது இந்த வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஆண்டவருடைய சிக்ஷையை நம்ம அற்பமாக எண்ணவும் கூடாது. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகவும் வேண்டாம். அவர் நம்மளை அவருக்கு பிள்ளையாக மாற்றுறதுக்காண்டி தான் நம்மளை சிக்ஷித்து நம்மளை நடத்துகிறாரு. அவர் நடத்தலுக்கு அர்ப்பணிப்போம். நம்மளோட குடும்பங்களையும் பிள்ளைகளெல்லாம் அர்ப்பணித்தோம்னாக்கி அவர் நமக்கு கற்றுருந்து வழிநடத்துகிறதை நம்ம உணர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களாம் நம்மளை வாழ அவர் உதவி செய்ய நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான்.
விடும் ஆவி ஆனவரே, பரிசுத்த நீரே பரிசுத்தமாக்கிட வந்தவரே, நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு ஆண்டவரே நீங்க சிலுவையில எங்களுக்காக பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி எங்களை உங்களுடைய பிள்ளையா மாற்றிருக்குங்க. இந்த உணர்வை இந்த நாட்களில் கேட்கிற பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா செபிக்கிற சுவாமி. தகப்பனே, நாங்கள் செபிக்கும் பொழுது எங்களோடு கூட நீ பேச வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சிரிச்சது எதுக்காக என்று உங்களுடைய பிள்ளையா மாற்றுவதற்கு, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனமாய் மாற்றுவதற்காக, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு பிரயோஜனமாய் வாழ்வதற்காக எங்களுக்கு ஆண்டவரை எல்லாமான காரியங்கள் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. தண்டிக்கிறவர் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கீங்க. எங்களை படைத்தவர். எங்களை உம்முடைய பிள்ளையா மாற்றுவதற்கு உரிமை உண்டு. உம்முடைய பிள்ளையா மாற்றுவதற்கு உரிமை உண்டு ஆண்டவரை. எல்லா உரிமையும் உமக்கு நாங்கள் தந்துவிட எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன். எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. தண்டிப்பது மாத்திரமல்ல தேவனுடைய வேலை, எல்லாவற்றையும் அவருக்கு பிரியமான பிள்ளையை மாற்ற அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆண்டவரே, ஆண்டவருக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நம்மளை நடத்துவதற்காகவே நம்மளை சிற்றிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள அந்த உணர்வை இந்த நாட்களை தர வேண்டுமா செபிக்கிறேன் சுவாமி. இந்த வளமுள்ள வார்த்தைகள் எங்களை உடம்பிட்டு எங்களை நடத்துகிறதா இருக்கிறபடியாக நன்றி ஆண்டவரே. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நாங்கள் பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சரி செய்யணும் ஆண்டவரே. இந்த வசனங்கள்லாம் எங்களுடைய ஈர்த்துக்களை போய் சரி செய்யணும். இந்த தாவீது தவறு செய்து தண்டனை பெற்றுக்கொண்டது போல இந்த அசுத்தமான வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போகக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்காக எழுதி தந்திருக்கீங்க எச்சரிப்பையின் ரத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேதத்துக்காக எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை கற்றுத்தருகிற ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவராக நிறைத்து இதை கற்றுக்கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. சரியான விதத்திலே புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. சரியான பாதையிலே நடந்து விடாதபடி ஆண்டவரை விழுந்திருப்பார்கள் என்றால் ஆண்டவரே வசனங்களின் மூலமாக நீங்கள் பேசி நடத்துங்க ஆண்டவரே. வசனத்தின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று ஆண்டவரை போகாதபடி வாழ்க்கையிலே ஆண்டவரை அனுதினம் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகள் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அது செய்கிற பிள்ளைகளாய் காணப்படும் போது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவங்க கற்றுக்கொள்ளட்டாங்க. இந்த நாட்டில் அப்படி கற்றுக்கொள்ளத்தக்கதாக என் கிருபை எழுதியத்தில் நீ பிரவேசிங்க. உடைய வசனங்கள் ஆண்டவரை தியானிக்கட்டும் ஆண்டவரை. தவறு செய்தவர்களையும் தவறு செய்யாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களையும் நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரை நாங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை சரியான தீர்மானத்தை எடுக்கவும் சரியான பாதையிலே நடந்து செல்லவும் எங்களை தந்திருக்க இந்த வேத ரகசியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ரகசியத்தை நீ கற்றுத்தந்து எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கட்டும் பிள்ளைகள் ஆண்டவரை. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் தகப்பனே, எந்த வேதனையாக இருந்தாலும் இந்த வேதனை எங்கிருந்து வந்தது, என்னுடைய தவறா என்று ஆண்டவரே இந்த தாவீது ஆண்டவரே அந்த மன்னிப்பை கேட்டது போல ஆண்டவரே மன்னிப்பை கேட்டு அந்த ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த தயவை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வாழ தேவன் தம்மை கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். எந்த தேவையாக இருந்தாலும் சந்திக்க தேவன் போதுமானவர். எந்த தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிக்க வல்லமுள்ளவர் ஆண்டவரே. நீங்கள் உங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நேர் எழும்பத்தக்கதாக கிருபை செய்யுங்க. மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உமக்கென்று உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துவதற்கென்று எழுப்பி பிரகாசிக்க உங்களுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் எழும்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் நாட்களை தந்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அப்படி செய்து வண்ணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும். உங்களுடைய பிள்ளையாக எங்களை மூடிக்கொள்ளும். நாங்கள் ஒவ்வொரு பாதையில் போகும்பொழுதும் எங்களோடு கூட நீங்கள் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் கிருபை செய்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து எங்களை வண்ணத்தமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரயோஜனத்துக்காக நீங்கள் தண்டிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள உணர்வை இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் தந்து விட்டதுன்னா நன்றி. இன்னும் அதிகமாக தந்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது என்பதை கற்றுக்கொள்கிற அந்த மன பக்குவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனத்தின் மூலமாக இந்த நாட்களில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஏன்னா தானே வாழாதபடி இயேசு என்ன சொல்கிறார், இயேசு என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், வேத வசனங்கள் என்ன சொல்வது என்பதை ஆவியானவர்களை கேட்டுக்கொண்டு அவங்க வாழ்க்கையிலே ஆண்டவரை நடந்து செல்லும் பொழுது தவறுகளை தவிர்க்கவும் ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படும், அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றவும் தாமே இறங்கி உதவி செய்ய வளமுள்ளவராக இருக்கிறீர். அக்கா நன்றி செலுத்தும். உடைய தயவுக்காய் உடைய இறக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜபத்துக்கெல்லாம் பாதுகாத்து இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில என்ன தீர்மானம் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் நடக்க நாங்கள் முழுதுமாய் அர்ப்பணித்து உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய வசனங்களை தியானிக்க இன்னும் அதிகமாக நீ கற்றுத்தரமா ஜெபிக்கிறேன். அப்படியே நீ தரப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உங்களுடைய ஜபத்துக்கு பயிர்விட்டு இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை என்னை காத்து வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிகரமாக எங்கெல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். ஏசு நான்